எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார். வெற்றிகரமாக உங்கள் தொகுதியில் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. அடுத்த ஆட்சியில் நீங்கள் ஜெயிப்பீங்களா? தம்பி, இப்போதாம்மா நம்ம தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கோம். அடுத்த ஆட்சிக்கு இன்னும் 5 வருஷம் இருக்குதுப்பா. அப்போ வந்து கேளுப்பா. சார், நீங்கள் தூங்கும்போது லிங்கி கட்டினு தூங்குவீங்களாமே, அது உண்மையா? தம்பி, நான் தூங்கும்போது லிங்கி கட்டினு தூங்குவேன், இல்லை சாக்ஸ் போட்டுக்கு தான் தூங்குவேன். அதெல்லாம் எப்படிப்பா உங்ககிட்ட சொல்ல முடியும்? எங்கள் தலைவர் ஜட்டி கூட தான் போடாமல் தூங்குவார். அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? டேய் சும்மா இருடா. உங்களுக்கு இட்லியை விட தோசை தான் பிடிக்கும்னு சொல்கிறாங்க, அது உண்மையா? ஆமாப்பா. ஒரு தோசை 20 ரூபா. ஒரு வேலைக்கு 2 தோசை சாப்பிட்றீங்க. ஒரு நாளைக்கு 6 தோசை சாப்பிட்றீங்க. ஒரு மாதத்துக்கு கணக்கு பண்ணால் நீங்கள் தோசை சாப்பிட்றது மட்டும் 10,800 ஆகுது. ஒரு வருஷத்துக்கு 1,29,400 ஆகுது. மக்கள் பணத்திலேருந்து எடுத்து சாப்பிட்றீங்களா? இது தப்பு இல்லை? தம்பி, 2 தோசை தான்ப்பா சாப்பிட்றேன். இப்படி கேட்பீங்கன்னு தெரிஞ்சு தான் எங்கள் தலைவர் ஃபங்க்ஷனாக போய் பிரியாணி சாப்பிட்டாரு. தமிழ்நாட்டில் துறைமுகம் 2 இடத்துல இருக்குது. ஒன்று சென்னையில், இன்னொன்று தூத்துக்குடியில். ஏன் கோயம்புத்தூர், திருச்சி, சேலம் அப்படிலாம் கட்டலை? தம்பி, கடல் இருக்கிற பகுதியில் நம்ம துறைமுகம் கட்ட முடியும். நீ சொல்கிறதெல்லாம் எப்படிப்பா துறைமுகம் கட்ட முடியும்? ஓ, அப்போ கடல் இருக்கிற பகுதி மட்டும்தான் துறைமுகம் கட்டுவீங்க, மற்ற மாவட்ட மக்களை ஏமாத்துறீங்க, அதானே? சார், உங்கள் வீட்டில் ஏசி இருக்கா? இருக்குப்பா தம்பி. நீங்கள் எம்எல்ஏ, உங்கள் வீட்டில் ஏசி இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஓட்டு போட்ட யார் வீட்டில் ஏசி இல்லையே. உங்கள் கட்சி சார்பாக ஒவ்வொரு வீட்டுக்கும் ஏசி வாங்கி கொடுக்கலாம்ல? ஓ கண்டிப்பாக தம்பி, அப்படியே பண்ணிடலாமே. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய போர் நடக்குது. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? மற்ற நாடுகளில் போர் நடந்துட்டுருக்கு, அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் நம்ம நாட்டில் இன்றைக்கி நம்ம நிம்மதியாக இருக்கோம். அதை நினச்சி சந்தோஷப்படலாமே. மற்ற நாடுகளில் எவன் சத்தா நமக்கு என்ன? ஆனால் நாம் நிம்மதியாக இருந்தால் போதும்னு நினைக்கிறீங்க, அதானே? ஐயோ தம்பி, அப்படிலாம் இல்லைப்பா. எந்த கட்சியாக இருந்தாலும் சிஎம் ஆகிட்ட பிறகு ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க. ஆனால் உங்கள் தலைவர் மட்டும் ப்ரெஸ்ஸை மீட் பண்ண மாட்டார். ஏன்? உங்களை ஓட தான். என்ன சார்? உங்ககிட்ட சொல்லி தான் நல்லது செய்யணும் இல்லை, உங்ககிட்ட சொல்லாமலே நல்லது செய்யலாம்ல. எங்கள் தலைவர் அதை பண்ணுவார், கண்டிப்பாக பார்க்கலாம். உங்கள் கட்சி எம்எல்ஏ எல்லாரும் பேண்ட் ஷர்ட் தான் அதிகமாக போடுறாங்க. சென்னையில் மழை வந்தால் எல்லாரும் பேண்ட்டோட போய் நிற்பீங்க. ஆமாப்பா, பேண்ட்டோட தான் போய் நிற்போம். சார், என்ன சார் சொல்கிறீங்க? அட ஆமாப்பா, பின்ன ரம்பா மாரி தொடையை கட்டிட்டு போய் நிற்பாங்க. சரிப்பா, நான் இப்போ உத்தரவு வாங்கிட்டுமா? வரேன்பா, வரேன்.